வெல்கம் டு இந்தியன் பிரஞ்சஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சேனக்கிழங்குல வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இது நான் எல்லோரும் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு ஒரு 10% நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இதை வந்து மைக்ரோவேவில் வந்து ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் வச்சு வேக வைக்க போகிறேன். இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை நீங்கள் என்ன ஷேப்லனா கட் பண்ணிக்கோங்க. நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி இது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் ஒரு 4 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சில்லி பவுடரும் இது பெருங்காயத்தூளும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி மைக்ரோவேவ் செலக்ட் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இப்போ இதில் அவிக்காமல் நேரடியாகவும் நீங்கள் போடலாம். ஆனால் நல்லா உள்ளே நல்லா வெந்திருந்ததுன்னா நல்லா ஃப்ரையாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஓவன் இல்லாதவங்க வந்து இப்போ நீங்கள் சுடு தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுருவோம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். இது எல்லாம் வெரைட்டி ரைஸு, இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதுவும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம சோள மாவு இதெல்லாம் எதுவுமே போடலை. வேணும்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் போடாமே இது வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இது சிக்கன் டேஸ்ட் மாதிரி வரணும் அப்படின்னா கரம் மசாலா கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருங்க. இந்த சேனக்கிழங்குல ஒரே ஒரு இது என்னென்னா, கட் பண்ணும்போது உங்களுக்கு கையை அரிப்பு விடும். அதனால் அது கொஞ்சம் கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் அடியில் விரிச்சிட்டு அது மேலே வச்சு எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ இதில் பெரிய எதுனா கட் பண்ணுறது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் டேஸ்ட்டு வந்து அதுக்கு ஈக்குவலாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது என்ன வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், முக்கியமாக மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.